நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 1 SGT பேப்பர் 1 தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. இந்த ஆசிரியர் நியமன தேர்விற்கு நம்முடைய தாள் 1க்கு நம்முடைய சுபி குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்ல பண்டை கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். இந்த பாடத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு பயிற்சி பிளஸ் ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரெண்டையுமே நம்ம நினைச்சிடறோம் கிரியேட் பண்ணி இந்த பகுதியில கொடுக்குறோம். ஆசிரியர்கள் சிறந்த முறையில இந்த தகவல்களை பயன்படுத்திக்கோங்க. பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சோசியல் சயின்ஸ்ல 30 வினாக்களானது கேட்கிறாங்க. அதனுடைய பயிற்சியை முழுமையாக நம்முடைய குழுவின் சார்பாக தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது போக SGT பேப்பர் 1க்கு சுபை குழுவின் சார்பாக 130 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே நம்ம கிரியேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 50,000 வினா விடைகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம நினைச்சிரோம் கிரியேட் பண்ணி நமது குழு நண்பர்களுக்கு நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். TRB-னுடைய முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி 37 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்டுகளை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட 5500க்கும் மேற்பட்ட முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினும் நம்ம என்ன செய்யறோம் புக்லெட்டா கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல சங்க காலம். சங்க காலம்னா என்ன? சங்கம் என்னும் சொல்லானது மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டி காட்டுகிறது. சங்கம் என்பது மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமம் தான் சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புலவர்களின் குழுமத்தை சுட்டி காட்டுவதைத்தான் நம்ம சங்கம் என்று கூறுகிறோம். இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் இந்த மதுரை தமிழ் சங்கம் சொல்லும். மதுரையில பாண்டிய மன்னர்கள் ஆதரவில் தலை தொங்கிய தமிழ் புலவர்கள் இவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என்று அறியப்படுகிறது. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சங்கம் என்ற சொல்லானது மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தொங்கிய தமிழ் புலவர்களின் குழுமம். இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்ககால இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம் சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்று சுட்டி காட்டுகிறார். சங்க காலம் என்று சொல்லும்போது மூவேந்தர்களை குறிக்கக்கூடியது. அதுல முதல்ல சேரர்கள். சங்க காலத்தின் போது மூவேந்தர்கள் தமிழ் பகுதியை ஆட்சி புரிந்தனர். வேந்தர் என்னும் சொல்லானது சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சேரர்கள் என்பது பத்தி நம்ம பாக்குறோம். சங்க காலத்துல மூவேந்தர்களை தான் என்ன செய்யறாங்க தமிழ் நிலப்பகுதியை ஆட்சி புரிதல. இந்த மூவேந்தர்கள் பாத்தீங்கன்னா சேரர், சோழர், பாண்டியர். இதுல சேர அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றான். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எழுப்புவதற்காக அவன் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தான் என தெரிய வந்துள்ளது. அப்ப சேர மன்னர்கள்ல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அரசன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றான். சிலப்பதிகாரத்தின் காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எழுப்புவதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தான் என்ற செய்திகளானது கிடைக்கிறது. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவன் சேரன் செங்குட்டுவன். மிக முக்கியமான பகுதி குறிப்பெடுத்துவங்க. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தான். இளங்கோவடிகள் என்பவர் சேரன் செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள். அவர்தான் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர்.
சேரல் இரும்பொறை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். சில சேர நாணயங்களில் அவர்களின் சின்னமான வில் அம்பானது பொறிக்கப்பட்டுள்ளது. அப்ப சேரர் என்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது சேரன் செங்குட்டு விலை பார்க்கிறோம். அதே மாதிரி அவருடைய தம்பி இளங்கோவடிகளை பார்க்கிறோம். அதே மாதிரி சேரல் இரும்பொறை தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசன். அடுத்து வேந்தர்கள்ல பார்க்கக்கூடியது சோழர். சங்க காலத்தில் சோழர் அரசு என்பது வேங்கட மலை வரை பரவி இருந்தது, விரிந்திருந்தது. சரிங்களா? சங்க காலத்தில் சோழ அரசர்கள் என்று பார்க்கும் பொழுது சங்ககால சோழ அரசு என்பது வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. காவேரி கலிமுக பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என்று அறியப்பட்டது. சோழ மண்டலம் என்று அறியப்பட்டது காவேரி கலிமுக பகுதி. இது சோழ நாட்டின் மைய பகுதி. ஆனா சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் என்பது வேங்கட மலை வரை விரிந்திருந்தது. சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவன் சொல்லி பார்க்கும் பொழுது கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன். அவன் தன்னை எதிர்த்த சேர பாண்டிய மன்னர்கள் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்று சிற்றூரில் தோற்கடித்தார். மிக முக்கியமான பகுதி. சேர அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் என்று பார்க்கும்போது கரிகால பெருவளத்தான் சொல்லுவான். கரிகால் வளவன், கரிகால் சோழன். சோ எல்லாருமே ஒரே நபரை குறிக்கக்கூடியது. இவர் தன்னை எதிர்த்து போரிட்ட சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்ற சிற்றூரில் தோற்கடித்தார். இவர் காடுகளை விளைநிலங்களாக மாற்றினார். வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டினார். கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். காடுகளை விளைநிலங்களாக மாற்றியவன். வேளாண்மை மேம்படுத்துவதற்காக காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார். அப்ப அந்த கல்லணையினுடைய சிறப்பு என்ன? இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை கல்லணை. கல்லணை என்பது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை. பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த அணையானது கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர் பாசன வசதியை வழங்கியது. சோ அடுத்த வேந்தர் பார்க்கும் பொழுது வேந்தர்கள்ல பாண்டியர். பாண்டியர் இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். காவிரி ஆற்றின் கலிமுக பகுதி வேங்கடமலை வரை பரவி இருந்தது. சோழர்கள் பாண்டியர்கள் என்பது இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். பாண்டிய அரசர்கள் தான் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தனர். பல பாண்டிய அரசர்களின் பெயர்கள் சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரனாக போற்றப்பட்ட பாண்டிய மன்னன். இவர் தலையலங்கானம் என்னும் இடத்தில் சேரர், சோழர், வேளிர் குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்தார். இவர் கொற்கையின் தலைவர் என்று போற்றப்படுகிறார். கொற்கையின் தலைவன் என்று போற்றப்படக்கூடியவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன். தலையலங்கானம் என்ற இடத்தில் சேரர், சோழர், வேளிர் குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தோற்கடித்தவர். பாண்டிய நாடு முத்து குளிப்பு புகழ் பெற்றதாகவும் பாண்டிய அரசர்கள் பழைய நாணயங்களை வெளியிட்டனர் என்ற செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது. அவர்கள் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் முதுகுடுமி பெருவழுது என்ற பாண்டிய அரசன் பல வேத வேள்விகளை நடத்தி கொண்டாடும் விதமாக நாணயங்களையும் வெளியிட்டுள்ளார். சோ நாணயங்கள் சொல்லும் பொழுது பாண்டியர்களின் நாணயங்கள்ல ஒரு புறத்தில் யானையின் வடிவம், மற்றொரு புறத்தில் மீனின் உருவமானது காணப்பட்டது. ஆனால் முதுகுடும்பி பெருவழுதி என்ற பாண்டிய அரசன் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். சோ அடுத்து இருக்கக்கூடிய சங்க காலத்தினுடைய குறுநில மன்னர்கள். இந்த குறுநில மன்னர்கள் ஆய், வேளிர், கிளார் என்றெல்லாம் அழைக்கப்பட்டனர். புகழ்பெற்ற வேளிர்கள் சங்க காலத்தில் புகழ்பெற்ற வேளிர்கள் என்பது கடையெழு வள்ளல்கள் பாரி,
காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நள்ளி ஆகியோர் புகழ்பெற்ற வேளிர்கள், கடையெழு வள்ளல்களாக திகழ்ந்தவர்கள். இவர்கள் தமிழ் புலவர்களை பெருந்தன்மையுடன் தாராளமாக ஆதரமித்தைக்காக புகழ் பெற்றவர்கள். கீழார் என்பவர் கிராம தலைவரை குறிக்கக்கூடிய அமைப்பு. சங்க காலத்தினுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது? சங்க காலத்தினுடைய ஆட்சி அமைப்பு என்பது அரசுரிமை பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். அது கோன் என்னும் சொல்லினுடைய சுருக்கமாகும். சங்ககால ஆட்சி அமைப்பில் அரசுரிமை என்பது பரம்பரையானது. அரசன் கோ என்று அழைக்கப்பட்டார். அது கோ என்ற சொல்லானது கோன் என்ற சொல்லினுடைய சுருக்கமாக, கோன் என்ற சொல்லின் சுருக்கமாக காணப்பட்டது. சங்ககால ஆட்சி அமைப்பு அரசுரிமை பரம்பரையானது. அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார். அது கோன் என்ற சொல்லினுடைய சுருக்கம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் என்னும் வேறு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டனர். அரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சொல்லி பாத்தீங்கன்னா, வேந்தர் என்று அழைக்கப்பட்டனர், கோன் என்று அழைக்கப்பட்டனர், மன்னவர் என்று அழைக்கப்பட்டனர், மன்னன், கொற்றவன், இறைவன் என்ற பெயர்களால் சங்க காலத்தில் அரசர்கள் அழைக்கப்பட்டனர். அரசர் தினந்தோறும் அரசவையை, நாளவை, அரசவை என்பது நாள் அவை, நாளவையை அரசர் தினந்தோறும் அரசவையை கூட்டினார். அரசர் தினந்தோறும் அரசவை நாளவையை கூட்டினார். அங்கு அவர் விவாதங்களை செவிமடுத்து அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தார். அப்ப சங்க காலத்தில் வேந்தர்களுடைய கடமை சொல்லி பார்க்கும் பொழுது அரசர்கள் தினந்தோறும் அரசவையை கூட்டினார். அங்கு அவர்கள் விவாதங்களுக்கு செவிமடுத்து என்ன செய்றாங்க? அனைத்து வழக்குகளையும் தீர்த்து வைத்தனர். சோ நிலவரியே அரசின் முக்கிய வரியாக திகழப்பட்டது. அது இறை என்று அழைக்கப்பட்டது. சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். சங்க காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலவரி இறை என்று அழைக்கப்பட்டது. நில வருவாய் தான் முக்கிய ஆதாரமாக, சரிங்களா? நில வருவாய் தான் என்ன செஞ்சு முக்கிய ஆதாரமாக செயல்பட்டது இருந்தது. சங்க காலத்தினுடைய இராணுவம் படை தலைவர் தானை தலைவர் என்று அழைக்கப்பட்டார். சங்க காலத்தில் படை தலைவர் என்பவர் தானை தலைவர் என்று அழைக்கப்பட்டார். இந்த படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு சொல்லி நம்மளுக்கு கூட என்ன செய்யலாம், வினாக்கள் கேட்கலாம். இல்ல படைத்தலைவர் கொடுத்தாங்கன்னா தானை தலைவர் என்று அழைக்கப்பட்டார். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் படை கொட்டில் என்று அழைக்கப்பட்டது. ஆயுதங்கள், சரிங்களா? சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடமானது படை கொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சங்க காலத்தினுடைய பயிற்சி, சங்க காலத்தினுடைய இராணுவம் என்று பார்த்தோம்னா, சரிங்களா? சோ இது மிக மிக முக்கியமான பகுதி. சங்க காலத்துல இராணுவம் படைத்தலைவர் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாரு? தானை தலைவர் என்று அழைக்கப்பட்டார். சங்க காலத்துல படைத்தலைவர் என்ன செய்யறாரு? தானை தலைவர் என்று அழைக்கப்பட்டார். ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடமானது படை கொட்டில் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? சோ இது மெயினான கான்செப்ட். இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளூர் நிர்வாகம். சோ இந்த உள்ளூர் நிர்வாகம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்பட்டார். சங்க காலத்தில் அரசர் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றமாக அரசர் என்ன செய்யறாரு? அறியப்படுகிறார். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டன. நாடு கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. ஊர் என்பது கிராமமாக காணப்பட்டது. அவை பேரூர் பெரிய கிராமமாகவும், சிற்றூர் சிறிய கிராமமாகவும், மூதூர் பழமையான கிராமம் என்று அழைக்கப்பட்டது. அப்ப அந்த ஆட்சி முறை, உள்ளூரினுடைய நிர்வாகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது அரசரை இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. சோ இந்த மண்டலம் என்பது நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் என்பது பல கூற்றங்களாக
பிரிக்கப்பட்டது. கூற்றங்கள் என்பது பாத்தீங்கன்னா ஊர் என்பதுதான் சிறிய பகுதி. சரிங்க, ஊர் என்பது கிராமம். சோ இந்த கிராமத்தை 3 பகுதியாக பேரூர், சிற்றூர், மூதூர். பேரூர் என்பது பெரிய கிராமம், சிற்றூர் என்பது சிறிய கிராமம், மூதூர் என்பது பழமையான கிராமம். கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டினம் என்றும், புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கக்கூடிய பொதுவான சொல்லாக காணப்பட்டது. அப்ப கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. சோ புகார் என்பது பொதுவான துறைமுகங்களை குறிக்கக்கூடிய பொதுவான சொல். பெண்களின் நிலை, சங்க காலத்தின் பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது? சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. கற்றறிந்த அறிவு கூர்மையான பெண்கள் சங்க காலத்தில் இருந்தன. கிட்டத்தட்ட 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளன. திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிகச் சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சமமாக பங்கை பெற்றிருந்தன. இது சங்க காலத்தினுடைய பெண்களின் நிலை. சங்க காலத்துல சமூக வாழ்வில் பெண்களின் கட்டுப்பாடுகள் என்பது கிடையவே கிடையாது. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தனர். சங்ககால வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் என்பதே கிடையாது. கற்றறிந்த அறிவு கூர்மையுடைய பெண்கள் இருந்தனர். 40 பெண் புலவர்கள் வாழ்ந்து அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர். திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது. இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிகச் சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. பெற்றோரின் சொத்துக்களுக்கு மகனும் மகளும் சமமாக பங்கை பெற்றிருந்தனர். இது சங்ககால பெண்களின் நிலையாக கருதப்பட்டது. சோ அடுத்து சங்ககால பெண்பார் புலவர்கள் பாத்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், பொன்முடியார். சோ இவர்கள் சங்க காலத்தினுடைய மிகச்சிறந்த பெண்பார் புலவர்களாக அறியப்பட்டனர். சங்ககால மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவு சொல்லி பார்க்கும்போது மக்களின் முதன்மையான கடவுள் சேயோன் அல்லது முருகன். சங்ககால மக்களின் முதன்மையான கடவுள் சேயோன் அல்லது முருகன். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுள் சிவன், மாயோன், விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை ஆகியோர் அவர். நடுக்கல் வழிபாடும் சங்க காலத்தில் அமைந்திருந்தது. சங்க காலத்தில் முதன்மை கடவுள் சொல்லி எடுத்துக்கும் பொழுது சேயோன் அல்லது முருகன் என்று அழைக்கப்படக்கூடியவர். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுள்கள் யாரு? சிவன், மாயோன், இங்கக்கூடிய விஷ்ணு, இந்திரர், வருணன், கொற்றவை ஆகியோர் அவர். நடுக்கல் வழிபாடும் வழக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி சங்க காலத்தினுடைய சிறப்புகள் சொல்லி வீரக்கல், நடுக்கல். பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போர் மரணம் அடைந்த வீரரின் நினைவை போற்றுவதற்காக நடுக்கற்களானது நடப்பட்டிருந்தது. எகிப்த அரசன் 2ஆம் ராம்சஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியிலும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர் அமைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட முறையாக அறியப்படுகிறது. அப்ப கருமிளகு என்பது பண்டைய காலத்தில் தமிழ் மக்கள் உடலை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள். அந்த பதப்படுத்தப்பட்ட முறையில எடுத்துக்காட்டு என்னன்னா, எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸின் பதப்படுத்தப்பட்ட உடலை திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியின் உள்ளும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர் அமைக்கப்பட்டிருந்ததை கண்டனர். சோ சங்க காலத்தினுடைய முக்கிய துறைமுகங்கள் என்ன? முசிறி, தொண்டி, கொர்க்கை. சோ இது ஃபுல்லாமே சங்க காலத்தின் முக்கிய துறைமுகங்களாக காணப்பட்டன. முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், சங்க காலத்தினுடைய முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு. சங்க காலத்தினுடைய முக்கிய ஏற்றுமதியானது உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், அதே மாதிரி குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தனக்கட்டை. சோ இது ஃபுல்லாமே சங்க காலத்தினுடைய முக்கிய ஏற்றுமதி பொருளாக விளங்கியது. உப்பு இருந்தது, மிளகு இருந்தது, முத்துக்கள் இருந்தன, தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம்,
குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின் சந்தனக்கட்டை. சோ இது ஃபுல்லாமே முக்கிய ஏற்றுமதி பொருளாக காணப்பட்டது. முக்கிய இறக்குமதி பொருட்கள், சங்க காலத்தினுடைய முக்கிய இறக்குமதி பொருட்கள் என்ன? புஷ்பராகம், ஈயம், திராட்சை மது, கண்ணாடி, குதிரைகள். சோ இது ஃபுல்லாமே முக்கிய இறக்குமதி பொருட்கள் ஆகும். சங்க காலத்தினுடைய முக்கிய இறக்குமதி பொருள் என்ன? உப்பு, மிளகு, இறக்குமதி பொருள் புஷ்பராகம், ஈயம், திராட்சை மது, கண்ணாடி, குதிரைகள். இது ஃபுல்லாமே இறக்குமதி. ஏற்றுமதி பொருட்கள் உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமம், விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின் சந்தனக்கட்டை. சோ இது ஃபுல்லாமே முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக இருந்தது. சோ முசிறி முதல் பேரங்காடி, சங்க காலத்தினுடைய முதல் பேரங்காடினா முசிறி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்கிற நூல், நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமான பகுதி, அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. ரோம் நாட்டை சேர்ந்த யார்? மூத்த பிளினி. எதில்? தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டவர் யார்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல் பேரங்காடி எதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல் பேரங்காடி என்பது பாத்தீங்கன்னா முசிறி. அதை கூறியவர் மூத்த பிளினி, ரோம் நாட்டை சேர்ந்தவர். தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? இத பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரோமானிய குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. சோ இது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட். சோ இதுல என்ன சொல்லி பார்க்கும்போது, சரிங்களா, இதுல என்ன சொல்லி பார்க்கும்போது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி, அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரோமானியர்களின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டது. சரிங்களா? இதுவுமே மெயினான கான்செப்ட். கோவில் ஒன்று கட்டப்பட்டது. ரோமானியர்களின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல சொல்லி பார்க்கும்போது கலர்பிறர்கள் கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம் படிப்படியாக தனது சரிவை சந்தித்தது. அப்ப சங்க காலம் சரிவை சந்தித்தது எப்பொழுது? சங்க காலம் சரிவை சந்தித்ததுனா கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம் படிப்படியாக தனது சரிவை சந்திக்க ஆரம்பித்தது. கலர்பிறர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர். கலப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை நூற்றாண்டுகள் சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க? 2½ நூற்றாண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 2ம் கலர்பிறர் காலத்தில் எழுதப்பட்டது. சோ மிக முக்கியமானது. அப்படியே பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமானது. சீவக சிந்தாமணி, சரிங்களா, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி சோ ஆகிய 2ம் கலர்பிறர் காலத்தில் எழுதப்பட்டது. கலர்பிறர் காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இருண்ட காலம் அல்ல. அது பாத்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். சித்தரிக்கப்பட்டது. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மெயினானது. சரிங்களா? கலர்பிறர் தமிழகத்தை கைப்பற்றி 2½ நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர். கலர்பிறர்களின் காலம் என்பது இருண்ட காலம் என்று கூறப்படுகிறது. ஆனா அது என்ன சொல்றாங்க? சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 2½ நூற்றாண்டுகள் இந்த காலத்தில் தான் பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, குண்டலகேசி போன்ற காப்பியங்கள், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி 2ம் கலர்பிறர் காலத்தில் எழுதப்பட்டது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிக முக்கிய தகவல்கள். அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க.
சரிங்களா? உலக அந்நாளில் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அத பாருங்க. உலகம் அந்நாளில் நுழைவு வாயில் சொல்லிட்டு ஹான் அரச வம்சம். சோ ஒவ்வொரு அரச வம்சத்தை இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து பாருங்க, நுழைவு வாயில் ஹான் அரச வம்சம். சீனா கிமு பொது ஆண்டிற்கு முன்னர் 206 முதல் கிபி பொது ஆண்டிற்கு முன்னர் 220. பிரமிடு மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா. கொலோசியம் ரோமானிய நாகரிகம் இத்தாலி கிமு பொது ஆண்டிற்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு வரை. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 முக்கியமான தகவல். ஸோ இதை நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. அடுத்து அறிந்து கொள்வோங்கிற பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய தகவலை இனி நம்ம ஒன்லைன் கொஸ்டினா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்ற கருத்தை கொண்டவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் எல் ஹார்ட், கலிபோர்னியா பல்கலைக்கழகம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? கரிகால சோழன். எதற்காக கட்டினார்னா வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக. எத்தனாயிரம் ஏக்கர் இதுல பயன்படுகிறது. சோ அதுவுமே மிக முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. சேரர் சோழர் பாண்டியர்களின் பூ என்பது சேரர்களின் பூ பனம்பூ, சோழர்கள் அத்திப்பூ, பாண்டியர்கள் வேப்பம்பூ. சேரர் சோழர் பாண்டியர்களின் துறைமுகம் சேலர்களின் துறைமுகம், சேரர்களின் துறைமுகம் வஞ்சி, சோழர்களின் துறைமுகம் கரூர் உறையூர், பாண்டியர்களின் துறைமுகம் புகார் மதுரை. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. காடும் காடு சார்ந்த இடம் முல்லை என்றும், வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் என்று அழைக்கப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என்று அழைக்கப்படுகிறது. வறண்ட நிலமும் நிலம் சார்ந்த இடமும் பாலை என்று அழைக்கப்படுகிறது. வறண்ட நிலமும் நிலம் சார்ந்த இடமும் பாலை என்று அழைக்கப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் என்றும், வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் என்றும் அழைக்கப்படுகிறது. குறிஞ்சி நிலத்திற்குரிய தொழில் வேட்டையாடுதல் சேகரித்தல். முல்லை நிலத்திற்குரிய தொழில் ஆநிரை மேய்த்தல். மருத நிலத்திற்கான தொழில் வேளாண்மை. நெய்தல் நிலத்திற்கான தொழில் என்பது மீன்பிடித்தல் உப்புவித்தல். மீன்பிடித்தல் உப்புவித்தல் என்பது நெய்தல் நிலத்திற்கான தொழில். மருத நிலத்திற்கான தொழில் என்பது வேளாண்மை. முல்லை நிலத்திற்கான தொழில் என்பது ஆநிரை மேய்த்தல். குறிஞ்சி நிலத்திற்கான தொழில் என்பது வேட்டையாடுதல் சேகரித்தல், உணவு சேகரித்தல். சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. பாலை நிலத்திற்குரிய தொழில் சொல்லி எடுத்துக்கிற போது வீர செயல்கள். குறிஞ்சி திணையின் மக்கள் குறவர் குறத்தியர் என்று அழைக்கப்படுவர். முல்லை திணையின் மக்கள் ஆயர் ஆயச்சியர். மருத திணையின் மக்கள் உழவன் உளத்தியர் என்றும், நெய்தல் திணையின் மக்கள் பரதவர் துளத்தியர் என்றும், பாலை திணையின் மக்கள் மறவர் மரத்தியர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். தெய்வங்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது முல்லை முதல்ல குறிஞ்சி பார்ப்போம். குறிஞ்சி நில கடவுள் முருகன், முல்லை திணையின் கடவுள் மாயோன், மருத திணையின் கடவுள் இந்திரன், நெய்தல் திணையின் கடவுள் வருணன், பாலை திணையின் கடவுள் கொற்றவை. அடுத்து எந்த எகிப்து அரசரின் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட பொழுது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடி வயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டனர்? 2ஆம் ராம்செசின். சோ அடுத்து பாடத்தினுடைய முக்கியமான தகவல்கள் அப்படியே நான் என்ன செஞ்சிருக்கேன், குறிப்பிடுத்திருக்கிறோம். ஆசிரியர்கள் மெயினா பயன்படுத்திக்கோங்க. சங்கம் என்ற சொல்லானது மதுரை பாண்டிய அரசர்கள் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டி காட்டக்கூடியது. கதிகும்பா கல்வெட்டு என்பது காரவேலனுடைய கல்வெட்டு. அசோகருடைய கல்வெட்டு 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. சின்னமனூர் செப்பேடு உள்ள இடம் வேள்விக்குடி. சின்னமனூர் செப்பேடு இருக்கக்கூடிய இடமானது வேள்விக்குடி. அசோகருடைய கல்வெட்டு 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டு. கதிகும்பா கல்வெட்டு என்பது காரவேலனின் கல்வெட்டு ஆகும். சோ பொறுத்துக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக பகுதி. எரித்திரிய கடலின் என்பது பெரிப்ளஸ். பிலினி என்பது இயற்கை வரலாறு. தாலமியின் புவியியல் மெகஸ்தனிஸ் இண்டிகா. சோ இது இவர்களுடைய நூல். தொல்காப்பியம் என்பது தமிழ் இலக்கண நூல்.
பதிற்று என்ற நூல்தான் சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்கக்கூடியது. கண்ணகிக்கு சிலை அமைப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை எடுத்து வந்தவன் சேரன் செங்குட்டுவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவன் சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சேரர்களின் சின்னம் வில்லம்பு. முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் சொல்லி பார்க்கும் பொழுது உதயன் சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் இரும்பறை. உதயன் சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் இரும்பறை. இது ஃபுல்லாமே முக்கிய சேர அரசர்கள். சோழர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் சொல்லி பார்க்கும் பொழுது கரிகால சோழன். கீழ்கண்ட எந்த சோழ அரசன் தன்னை எதிர்த்த சேர, பாண்டிய மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூரில் தோற்கடித்தார்னா கரிகாலன் வெண்ணி என்ற இடத்தில். டேஸ் நூல் கரிகாலனின் ஆட்சியின் பொழுது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை கூறுகிறதுனா பட்டினப்பாலை. தனையாந்தானம் என்னும் இடத்தில் சேரர், சோழர், 5 வேளிர் குல தலைவர்கள் ஆகியோரின் கூற்றுப்படையை தோற்கடித்தவர் நெடுஞ்செழியன். கொற்கையின் தலைவன் என்று அழைக்கப்படக்கூடியவன், கொற்கையின் தலைவன் என்று போற்றப்படக்கூடியவன் நெடுஞ்செழியன். தாஸ் என்ற பாண்டிய அரசன் பல கோடி வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார்னா முதுகுடும்பி பெருவழுதி. முதுகுடும்பி பெருவழுதி என்ற பாண்டிய அரசன் பல கோடி வேள்விகளை நடத்தி கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். குறுநில மன்னர்கள் என்பவர்கள் ஆய், வேளிர், கிளார். இவர்கள் குறுநில மன்னர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆயர் என்ற சொல்லினுடைய பொருளானது ஆதிரை மேய்ப்பவர் என்பது. ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் அந்திரன், நிதியன், நன்னன். ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் பாத்தீங்கன்னா அந்திரன், நிதியன், நன்னன். கிளார் என்பது கிராம தலைவர்கள் அழைக்கப்பட்டனர் கிளார் என்று. இது மெயினானது குறிப்பிடுத்துக்கும். குறுநில மன்னர்களின் ஆட்சியில் நிலவரியானது இறை என்று அழைக்கப்பட்டது. குறுநில மன்னர்களின் படைத்தலைவர்கள் தானை தலைவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். குறுநில படைகளின் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடமானது படை கொட்டில் என்று அழைக்கப்பட்டது. தலைநகரில் நீதிமன்றம் அவை என்று அழைக்கப்பட்டது. அவை என்று அழைக்கப்பட்டது. குறுநில மன்னர்களின் காலத்தில் ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் மண்டலங்களாக இருந்தது. இந்த குறுநில மன்னர்களின் ஆட்சி காலம் மண்டலங்கள், கூற்றங்களாக பிரிக்கப்பட்டது. குறுநில மன்னர்களின் நிர்வாகமானது பேரூர் பெரிய கிராமம், சிற்றூர் சிறிய கிராமம், மூதூர் பழமையான கிராமம், கடற்கரை நகரம் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. பொறுத்துக தென்னவர் பாண்டியர், வானவர் சேரர், சென்னி சோழர், அதியமான் வேளிர் குல தலைவர். நிலம் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மருத நிலம், மென்புலம், நன்சை என்று அழைக்கப்பட்டது. மருத நிலமானது மென் நிலம் அல்லது நன்சை என்று அழைக்கப்பட்டது. நிலம் 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. நெய்தல், மருதம் தவிர மற்ற புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? புன்சை என்று அழைத்தனர். கரிகாலன் சேர மன்னர் இசையில் 7 ஸ்வரங்கள் குறித்த பெரும் சோழ மன்னர். சரிங்களா? இத பாத்தீங்கன்னா சோழ மன்னர் இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்த பெரும் புலமை பெற்றிருந்தார் கரிகாலன். பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டனர். பாணர், விரலியர் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாடல் பாடும் புலவர்கள். சங்க காலத்தின் முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொற்கை. சங்க காலத்தினுடைய முக்கிய துறைமுகங்கள் என்ன? சங்க காலத்தினுடைய முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொற்கை. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறினார். நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற நூலில்
ரோமானியர்களின் குடியிருப்பு. அகஸ்டஸ் கடவுளுக்காக முசிறியில் கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. களப்பிரர்கள் தமிழகத்தை 2.5 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தனர். சமஸ்கிருதம், பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து முறை என்னும் புதிய முறை உருவானது. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் கரிகால சோழன். மொத்தம் இந்த பகுதியில ஒன்லைன், அதே மாதிரி பாடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிடவும், இது போன்று ஒவ்வொரு பாடத்திற்கான கையேடாக இருக்கட்டும், வினா வங்கியா இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜா இருக்கட்டும், முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.